வணக்க மக்களே, சட்டமுறை கிடைக்கப்பட்ட மிக முக்கிய தகவல் ஒன்று வெளியாக இருக்கிறதா? தேமுதிக போன்ற பேரம் பேசும் கட்சிகள் எல்லாம் தமிழகத்திற்கே ஆபத்தா? ஒரு தொகுதி கூட தடித்து போட்டியிட்ட ஜெயிக்க வக்கில்லாத கட்சிகள் செய்யும் அலப்பறைகள் என்ன? வாங்க வீடியோவை முழுமாக்கின்றோம். அதாவது தமிழக அரசில் வரக்கூடிய இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது கண்டிப்பாக அனைத்து கட்சிகளுக்கும் ஒரு முக்கியமான தேர்தலாக பார்க்கப்படுகிறது. அந்த வகையில்தான் அனைத்து கட்சிகளுமே கூட்டணி தொகுதி பங்கிட அரசியலிலும் மும்பாரமாக செயல்பட தொடங்கியதா. அந்த வகையில்தான் இன்று வரை அதாவது யாருடன் நாங்கள் கூட்டணி என்பதை அறிவிக்கப்படாத சூழல்தான் தேமுதிக போன்ற கட்சிகள் எல்லாம் தமிழகத்தில் நிலவுவதால் அரசியலிலே ஒரு பரபரப்பை கிளப்பி இருக்கிறதா. அதாவது தேமுதிக வைக்கும் கோரிக்கைகள் எல்லாம் கண்டிப்பாக இந்த இரு திராவிட கட்சிகளான திமுக மற்றும் அதிமுக ஆகிய கட்சிகள் எல்லாம் அவரது கோரிக்கை யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களோதான் கண்டிப்பாக தங்கள் கூட்டணி அமையும் என்ற பட்சத்தில் தான் பிரேமலதா விஜயகாந்த் பேச்சுக்கள் இருந்ததாக கூறப்படுகிறதா. தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு காலத்தில் ஒரு மிகப்பெரிய சக்தியாக உருவெடுத்த இந்த தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இன்னும் தனது இருப்பை தக்க வைத்துக் கொண்டு போராடும் நிலைக்கே தள்ளப்பட்டிருக்கிறதா. ஒரு காலத்தில் திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு பெரும் கட்சிகளுக்கு மாற்றாக தனித்து நின்று கணிசமான வாக்கு சதவீதத்தை பெற்று மாற்று அரசியலில் ஒரு சக்தியாக பார்க்கப்பட்ட இந்த கட்சி தற்பொழுது வெறும் பேரம் பேசும் கட்சியாகவே மாறிவிட்டதாக கடுமையான விமர்சனங்கள் எல்லாம் எழுந்திருக்கிறதா. அதாவது கொள்கை ரீதியான இந்த அரசியல் பயணத்தை தாண்டி தேர்தல் நேரங்களில் எந்த கூட்டணி அதிக இடங்களில் ஒதுக்கின்றதோ அல்லது சாதகமான பேரங்களை செய்கிறதோ அங்குதான் கண்டிப்பாக தஞ்சம் புகும் என்று போக்கு அக்கட்சியின் மீதான நம்பகத்தன்மை பொதுமக்களிடையே ஒரு கேள்விக்குறியாக மாறியிருக்கிறதா. தமிழகத்தை பொறுத்தவரை தற்போது அரசியல் சூழலில் ஒரு தொகுதி கூட தனித்து நின்று வெற்றி பெறும் பலமில்லாத கட்சிகள் தேர்தல் நேரங்களில் செய்யும் அலம்பல்கள் எல்லை மீறி போய்கொண்டிருப்பதாக கூறப்படுகிறதா. கடந்த கால தேர்தலில் அக்கட்சி பெற்ற வாக்கு சதவீதத்தை சுட்டிக்காட்டி தங்களுக்கு அதிக இடங்கள் வேண்டும் என்று இரு பெரும் திராவிட கட்சிகளையுமே வற்புறுத்துவதும் அரசியல் ரீதியாக ஏற்க முடியாத ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அதாவது மக்களிடம் செல்வாக்கில்லாத நிலையில் வெறும் கூட்டணி பலத்தை வைத்துக்கொண்டு ஒரு அதிகாரத்தை பங்கு போல நினைக்கும் இத்தகைய போக்கு என்பது ஜனநாயக மாண்பு முரணாது என்று கூறப்படுகிறதா. அதாவது இரு பெரும் திராவிட கட்சிகளான திமுக மற்றும் அதிமுக ஆகிய இணைந்து ஒருமித்த முடிவை எடுத்தால் மட்டுமே இத்தகைய பேரம் பேசும் கட்சிகளின் ஆதிக்கத்தை முறியடிக்க முடியுமா. குறிப்பாக சொல்லப்போனால் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஆகிய இருவருமே தங்கள் கூட்டணியில் தேமுதிக போன்று தேய்ந்து வரும் கட்சிகளுக்கு கண்டிப்பாக இடம் கொடுக்காமல் ஒதுக்கி வைக்க முன்வர வேண்டும். இரு அணிகளுமே தங்கள் கூட்டணியில் இந்த கட்சியை சேர்த்தால் மறுத்துவிட்டால் தனித்து நின்றோ அல்லது சிறிய கட்சிகளோ இணைந்தால்தான் கண்டிப்பாக தமிழகத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வேண்டிய கட்டாயம் தேமுதிகவுக்கு ஏற்படுமா. அப்படிப்பட்ட சூழல்தான் அந்த கட்சியின் உண்மையான பலம் என்பது வெளிச்சத்திற்கு வரும் என்பதோடு படிப்படியாக அது அரசியல் களத்திலே மறைந்து போவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருப்பதாம். இந்த சூழல்தான் தேமுதிக யாருடன் கூட்டணி செய்ய போர் என்பது மக்களிடம் ஒரு கேள்விக்குறியாக பார்க்கப்படுகிறதாம். விஜயகாந்த் மறைவிற்கு தேமுதிக சந்திக்க முதல் தேர் என்பதால் கண்டிப்பாக ஒரு கேள்விக்குறியாக பார்க்கப்படுகிறது. மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.